ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேப்சிகமும் சிக்கனும் சேர்த்து ஒரு வெரைட்டி வந்து பண்ணியிருக்கேன். கேப்சிகம் சிக்கன் அப்படின்னு பேரை வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல் ஐக்கானும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிள், குயிக்காகவும் வந்து முடிஞ்சிடும். ஒரு ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் தான், எதுவுமே நம்ம கட்டிங் சாப்பிங் எல்லாம் பண்ண தேவையே இல்லை. குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும், பட் குக் பண்ணவே வராது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஷ்ஷு. எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா பாயில் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் சால்ட் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல, வெறும் தண்ணியிலேயே வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். ஹாஃப் குக் ஆகட்டும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதை வந்து உரித்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கேப்சிகம் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சின்னதாக வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தாவே வந்து தெரியும், ஒரு ஹாஃப் குக்கு ஆகிருக்கு. போதும், நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் சில் ஆகிறதுக்காக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணவும் வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, நல்லா கட் பண்ணுறதுக்கு வருது. அவ்வளோதான், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் கூல் டவுன் ஆகட்டும், அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண வேணாம். நம்மளுக்கு தேவைப்பட்டுருச்சுன்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹாஃப் தான் குக் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து திருப்பி சமைக்கிற வரைக்குமே நல்லா வந்து குக் ஆகிடும். லைட்டாக சூடாக தான் இருக்குது. ஓகே, நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்தாச்சு, மேஷ் பண்ணி. இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள், இப்போ வந்துட்டு தனியாத்தூள், இப்போ வந்து சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா சிம்மான ஃப்ளேமில், கொஞ்சம் லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா மூடியை போட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நல்லா வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். வந்து கொஞ்சமாக வந்து அந்த கோழி நம்ம வேக வச்சோம்ல, அதோட தண்ணி வந்து லைட்டாக அதில் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் நமக்கு தேவை. பார்த்திங்கன்னா கேப்சிகம்லேயே வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து குக் ஆகிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இன்னும் விட்டுடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்த்துடலாமா? வா, சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. பாருங்களா, செம்மையாக இருக்குல்ல? வாவ், செம்ம டெம்டிங்காக இருக்குது. இதில் கேப்சிகம் எல்லாம் போட்டிருக்கிறதே வந்து பசங்களுக்கு தெரியாது, ஏன்னா சிக்கனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக கேப்சிகமில் இறங்கியிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம் மட்டும் இல்லை, இதில் வந்து க்ரீன்ஸ் எல்லாமே நம்ம போடலாம். கீரை நல்லா சாப்டாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் கூட நல்லா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கறியில் போட்டு செஞ்சாக்கா அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலு. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம டெம்டிங்காக இருக்குது எனக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.